Who said you can't talk about business in Rotary? ரோட்ரியில் பிஸ்னஸை பற்றி பேச முடியாதுன்னு யாருங்க சொன்னது? நம்ம ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் 3000 ஒரு அழகான ஒரு படைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் RID 3000 நெட்வொர்க். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ராஜா கோவிந்தசாமி சாரோட ஐடியாவின் பேரில் இந்த RID 3000 நெட்வொர்க் ரொம்ப சூப்பராக உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 தொழில் முனைவர்கள் கொண்டு உருவாக்கப்பட்டதா இந்த RID 3000 நெட்வொர்க். ஆமாம். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் மூலமாக நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், இப்போ இந்த நெட்வொர்க்கை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ முதலாவதா ப்ரௌசர், உங்கள் சிஸ்டம் எடுத்துக்கோங்க, லேப்டாப் எடுத்துக்கோங்க. ப்ரௌசரில் RID 3000 நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். RID 3000 biz.net அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு என்டரை தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கர்சர் தெரியும் இல்லையா, இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் அப்படின்னு 2 பட்டன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் நீங்கள் லாகின் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால நான் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் ரொம்ப 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 சிம்பிள் அண்ட் எலிகன்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுடைய பெயர். ஸோ உங்கள் பேர் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஸோ யூ கேன் see the screen. ஸோ பேர் நான் டைப் பண்ணுறேன். ஸோ நேம் டைப் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மொபைல் நம்பரை மை ரோட்ரியில் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் மட்டும்தான் நீங்கள் இங்கே கொடுக்க முடியும். எஸ். ஸோ அப்போ தான் அதை அக்செப்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் லாஸ்ட்டாக 75 76 நான் கொடுக்குறேன். பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். given mobile number is not present in our directory அப்படின்னு வருது. ஸோ அப்போ நீங்கள் மை ரோட்ரியில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர். ஓகே, எதுக்காக நாம் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஒன்லி ரொட்டேரியன்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுன்றதுக்காக தான், சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குன்றதுக்காக தான். ஓகே, தென் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது உங்களுடைய ப்ரைவேட் நம்பர், பர்சனல் நம்பர் வந்து யாரும் பார்க்க முடியாது. பட் அதற்கு பதிலாக இந்த மாஸ்க் மொபைல் நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் மெயின் நம்பர் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் சேஃப் அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ் மட்டுமே தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்கீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஈவெண்ட் கேட்டகரி எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஈவெண்ட் அண்ட் பிஸ்னஸ் சர்வீசஸ் குள்ள நான் கிளிக் பண்ணுறேன் மெயின் கேட்டகரி. ஸோ இப்போ நம்ம சப் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா கால் சென்டர், கார்பரேட் ஈவெண்ட்ஸ், ஈவெண்ட் மேனேஜர்ஸ், ஈவெண்ட் பிளானர். இப்போ கால் சென்டர் நம்ம பண்ணுறதில்ல, ஸோ நான் விட்டுறேன். ஸோ கார்பரேட் ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம், ஈவெண்ட் மேனேஜர், மார்க்கெட்டிங் நம்ம பண்ணி தரோம், வேற ஒரு ஈவெண்ட்டை நம்ம மார்க்கெட் பண்ணி தரோம். ஸோ ஈவெண்ட் பிளானிங் பண்ணி தரோம், ஈவெண்ட் ரெண்டல்ஸ் பண்ணுறோம், ஈவெண்ட் வென்யூஸ் பண்ணுறோம், ஈவெண்ட்ஸ் பண்ணுறோம். இப்போ ஹோட்டல் அப்படின்றது நம்ம பண்ணுறதில்ல, ஸோ கேட்டால் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை நான் விட்டுறேன் நான். ஸோ ஆஃபீஸ் சர்வீசஸ், டெக்னிக்கல், ஆடியோ வீடியோ நம்ம பண்ணுறோம், தென் டிரான்ஸ்லேட் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாம் விட்டுலாம். நம்ம ஃபியூச்சரில் நான் ஏதாவது இந்த சப் கேட்டகரி நான் பண்ணுறேன் அப்படின்னா அதை நம்ம உள்ள வந்து இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ மெயின் கேட்டகரி மெயின் வந்து என்ன, ஈவெண்ட் அண்ட் பிஸ்னஸ் சர்வீசஸ் கொடுத்துட்டேன், செலக்ட் பண்ணிட்டேன். தென் சப் கேட்டகரிஸ் நான் அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். தென் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நேம், என்னுடைய பிஸ்னஸ் நேம் என்ன அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய பிஸ்னஸ் அட்ரஸ் அதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் லோகோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ லோகோ செலெக்ஷன், ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்லோட் பண்ணுறது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி எனக்கு என்னோட கம்பெனி லோகோவை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு நான் உள்ளே கொண்டு வரேன். ஓகே, ஸோ சின்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற உங்களுடைய லோகோ வந்து நாட் மோர் தேன் 1 MB அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய லோகோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தென் பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் நத்திங் தட் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. லைக் நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை ஃபுல்லாக ஒரு நிறைய கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணலாம். தென் ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷனல் ஈவெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 600 கேரக்டர்ஸ் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, மறக்காம you have to mention the
எந்த மெயிலில் நீங்கள் வச்சுருக்கீங்க. தென் வெப்சைட் இருந்தால் வெப்சைட் போடுங்க. இப்போ எனக்கு வெப்சைட்டில் ஆகும்போது நம்ம வெப்சைட் நான் போடல. ஸோ இது மேண்டேட்ரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்னு நம்ம கிளிக் அதை கொடுத்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்களோட கேட்டகரி நீங்கள் அதில் சர்ச் பண்ணுறீங்க. சர்ச் பண்ணும்பொழுது உங்களுடைய கேட்டகரி இதில் வரல, லிஸ்ட் அவுட் ஆகலை அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு இதில் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஸோ அது மூலமாக உங்களை ஈஸியாக நாங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய நீடை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் ஆன அக்கௌண்ட் நீங்கள் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் லாகின். ஸோ லாகின் போனதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்கணும். இந்த லாகின் எப்படி பண்ணுறதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.